சமீப காலமாக இந்த அரசியல் எதை நோக்கி போகுது, என்ன காரணம்? அந்தந்த கட்சிகளுக்குள்ள இருக்கிற நிர்வாக குழப்பங்களுக்குள்ள நம்ம தலையிட முடியாது. என் கட்சிக்குள்ள இருக்கிற சொந்த கட்சி சிக்கலுக்குள்ள இன்னொரு கட்சி தலையிடுவதுங்கிறது நாகரிகமற்ற ஒன்று. அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அதால நாட்டுக்கு என்ன பிரச்சனை? இப்ப ட்ரம்ப் வரி விதிச்சதால நம்முடைய தொழில் பாதிக்கப்படுது, நெசவு தொழில் பாதிக்கப்படுது, ஏற்றுமதி தொழில் நசுங்குது, நம்முடைய மக்கள் தொழில் முடங்கி வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள் என்பது மக்களை பாதிக்கிற பிரச்சனை. விளைய வச்ச பொருளை கொள்முதல் செய்வதில்லை, கொள்முதல் செய்யும்போது உரிய விலை கொடுப்பதில்லை, வாங்கிய பொருளை ஒரு பாதுகாப்பு கிடங்கு கட்டி சேமிப்பதில்லை என்பது மக்களுக்கு பிரச்சனை. அதெல்லாம் பிரச்சனை. மின்கட்டண உயர்வு பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, அதெல்லாம் தான் பேசணும். அதை விட்டு அந்த கட்சிக்கு பிரச்சனை. இப்ப விஜய் பை ஒருவேளை அந்த கட்சி சிதைந்தழிது உங்களுக்கு நட்டன்னு, நீங்க கட்சியை காப்பாற்ற வந்தீங்களா, நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற நிக்கிறீங்களா? இந்த கட்சி இந்த தலைமைகளை காப்பாற்றத்தான் நீங்க எல்லாம் போராடிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தான் இந்த ஊடகத்தை வச்சுட்டு வேலை செய்யல. உங்களுக்கு நாடும் மக்களும் தான் முக்கியம். அதுக்கு உங்களால முடியுமோ அது என்ன முடியுமோ அதான் செய்யணும். ஐயோ அந்த கட்சி அழியுதே அப்படின்னா அதுக்கு என்ன செய்யலாம்? சேர்ந்து அழிஞ்சல. அதுக்கு இப்ப நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுறாங்க. அதுவும் மெரினால கண்ணை சிலை கீழே வச்சே கைது செய்யப்படுறாங்க. இது நீங்க எப்படி பாக்க? ஏற்கனவே நீங்க போனப்ப அந்த அடக்குமுறை கைவிடப்பட்டுச்சு, மறுபடியும் நேற்று கையில் எடுத்திருக்காங்க. இந்த அரசு எப்படி பாக்குறீங்க? அதுதான் நீங்க ஒன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு நாட்டில் நடக்கிற அநீதிகளை, அக்கிரமங்களை எதிர்த்து பேசுவது, அது நடக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுவதெல்லாம் தவறு என்று கருதப்படுமானால், அப்படி கருதப்படுமானால் அந்த நாட்டை ஒரு குற்றவாளி ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று பொருள்ங்கிறான். நான் இல்ல, எட்வர்ட் ஸ்னோடன் சொல்றான். இப்ப நீங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை நிரூபித்து நீங்க ஒரு துப்புரவு தொழிலாளர்கள், நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சிக்கலை பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல. ஒவ்வொரு துறையில் இருக்க சிக்கலை நான் எதிர்கொள்றேன். என்னிடத்துல மனுக்கள் கொடுத்து கோரிக்கை வைக்கப்படுது. அதை நான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு கண்ணீரோடு கவலையோடு அந்த கை நீட்டி என் தாய்மார்கள், என் பெற்றோர்கள் கொடுக்கிற மனுக்களை பார்க்கும்போது பல கோடிக்கணக்கான பிரச்சனைகள்ல என் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அப்ப இது மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவல. அதையும் ஆபிரகாம் லிங்கம் என்ன சொல்றேன்? நீங்க ஒரு அநீதியான அரசு நடக்குது, அடக்குமுறையான அரசு நடக்குது, மக்களின் நலன்கராத அரசு நடக்குது, ஊழல், லஞ்சம், கொள்ளையில ஊறி திளைக்கிற ஒரு அரசு இருக்குதுன்னா அந்த அரசை நடத்துகிறவன் நல்ல குற்றவாளி. அந்த அரசை நிறுவியவன் யார்? நான் தானே, நீங்க தானே. அந்த அதிகாரத்தை நிறுவிய மக்கள் தான் குற்றவாளிங்கிறான். இப்ப யாரு பொறுப்பேற்கிறது? இதே இன்னைக்கு வீதியில் நின்று போராடுற நீங்கள் தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணி, 12,500 பேர், 13,000 பேர் பணி நியமனம், போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களை பிடித்த தொகை, பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள் என்று பழைய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், இத்தனை சிக்கல் இவர்களெல்லாம் சேர்ந்து சாக்டோஜியை போராடுது, அவங்க போராடுறாங்க, இவங்க போராடுறாங்க. இத்தனை பிரச்சனைகளை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? இந்த மக்கள் தான். அப்போ யாரு குற்றவாளி? அப்ப இனிமேலாவது அந்த தவறை செய்யாம நீங்க திரும்பணும். இல்லைன்னா இப்ப 1 லட்சம் போராட்டமாக இருக்கிறது, அப்புறம் 10 லட்சம் போராட்டமா மாறும். அப்போ வாழ்வதற்கு போராட்டமே வாழ்க்கையா மாறிடும். போராடினால்தான் வாழ முடியுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இப்ப இதுல பேசி என்ன இருக்குது? தொடர்ந்து போராட்டம் போயிட்டு இருந்துச்சு, அடக்குமுறை, சிறை எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. என் நாட்டு குப்பையை, என் மாநிலத்தின் குப்பையை சுத்தமா வைக்க ஆந்திராவில் இருக்க ஒரு தனி முதலாளிக்கு என்ன அக்கறை இருக்க முடியும்? சொல்லுங்க. 1 கிலோ குப்பையை அல்ல 12 ரூபாயா? யாராவது சொல்லுங்க. 12 ரூபாயா 1 கிலோ குப்பை அல்ல? 12 ரூபாயா? அப்படி நீ கட்டணம் போட்டு எடுத்துட்டு போற. ஒரு கழிவறை, அரசு நடத்துற கழிவறை கழுவ 350 ரூபாயா தம்பி? 3 ரூபா 50 காசுக்கு இந்த ஆசிட்டோ பினாயில வாங்கி ஊத்துனா வெள்ளையாயிடும். அப்ப கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஒரு மாசத்துக்கு 270 கோடி தம்பி குப்பையல்ல சென்னையில. இப்ப 10 மாசத்துக்கு 2,700 கோடி. 70 கோடியை கொடுத்தாலே என் மக்களுக்கு நல்ல ஊதியம் கொடுத்து, நல்ல உபகரணம், அந்த கருவிகளை கொடுத்து அள்ளிடலாம். மீதி 200 கோடிங்க ஏன் அந்த முதலாளிகிட்ட போகுது? இந்த காசு யாரு கொடுக்குறா? அரசு.
அரசு நேரடியா தன் தொழிலாளி கொடுத்துட வேண்டியதானே, எதுக்கு இடையில ஒருத்தன்? இந்த இவன் யாரு? இது கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா? இவன் யாரு இவனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. இடையில இருக்கிற ஒரு தரையன் வரேன், இவன் எதுக்கு வரேன்? நீ வேலைக்கு எடுத்தில துப்புரவு பணியாளர் தான், அரசு வேலைன்னு எடுத்தியா தனியார் முதலாளிக்குன்னு எடுத்தியா? அப்புறம் அவன்கிட்ட கொடுக்குற ஒரு குப்பை அல்ற தொழில குப்பை அள்ள கூட உன்னால முடியல, குப்பைய கூட அள்ளுகிற தகுதியும் திறமையும் உனக்கு இல்ல. அப்ப எதுக்கு இருக்க நீ? பள்ளிக்கூடம் நடத்த மாட்டா, மருத்துவமனை நடத்த மாட்டா, போக்குவரத்து நடத்த மாட்டா, மின் உற்பத்தி விநியோகம். நம்ம ஊர் கமுதியில மின் பூங்கா போட்டிருக்க ஆள் யாரு? எத்தனை கோடி? 5,000 ஏக்கர் 20 கிராமத்தை வெளியேற்றிட்டு போட்டிருக்காப்ல. மொத்தமாவே 4,500 கோடி தான் முதலீடு பண்ணிருக்காப்ல. அந்த 4,500 கோடி காசு தமிழ்நாட்டுக்கிட்ட இல்ல. சாராயம் மட்டுமே இலவ 50,000 கோடி விற்கிற. எல்லாத்தையும் தனியாற்ற கொடுத்துட்ட. சாராயம் காய்ச்சறதையும் வச்சிருக்க, சாராயம் விற்கிறதையும் வச்சிருக்க. வேற படிக்கிறத தனியாற்ற கொடுத்துட்ட, குடிக்கிறத நீ வச்சுக்கிட்ட. நோய்வாய்ப்பட்டா நீ எல்லாம் டாக்டருக்கு படி 3.5 கோடி கேட்கறான். உங்க அப்பன் கொடுப்பானா, எங்க ஆத்தா கொடுப்பானா, எங்க அப்பன் கொடுப்பானா? யாரு கொடுக்கற? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.